இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 2வது நாளாகிய இன்று நாம் வாசிக்கின்ற இறை வார்த்தையானது தீமையை விலக்கி நன்மையை தேர்ந்தெடுக்கவும், வாழ்வுக்குரிய வழியை தேர்ந்தெடுத்து அழிவுக்குரிய வழியை விலக்கி வாழவும் அழைப்பு கொடுக்கின்றது. நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது, வாழ்வும் இருக்கின்றது, அழிவும் இருக்கின்றது, சாபமும் இருக்கின்றது, இறைவனுடைய ஆசீர்வாதமும் இருக்கின்றது. நாம் எதை தேர்ந்து கொண்டு எப்படி வாழப் போகின்றோம் என்பதை குறித்து சிந்திக்கவும், தியானிக்கவும், நமது வாழ்வை மாற்றி அமைக்கவும் இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு தருகின்றது. நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே எப்பொழுதும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கின்றது. பல நேரங்களிலே நாம் நன்மையை விலக்கி தீமையை தேர்ந்தெடுப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அழிவுக்குரியவற்றை தேர்ந்தெடுத்து வாழ்வுக்குரியவற்றை ஒதுக்கி வைப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். தொடக்கத்திலே அனைத்தையும் படைத்தவர் அனைத்தையும் ஆளுகின்ற அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்த பொழுது விலக்கப்பட்ட மரத்திலிருந்து கனியை பறிக்க வேண்டாம், உண்ண வேண்டாம் என்ற அன்பு கட்டளையை கொடுத்தார். வாழ்வுக்குரிய பல காரியங்கள் இருந்த பொழுது அழிவுக்குரிய அந்த செயலை மனிதன் செய்தான். விலக்கப்பட்ட மரத்திலிருந்து கனியை பறித்து உண்டதனால் நம்முடைய முதல் பெற்றோர் வாழ்வை தேர்ந்தெடுக்காமல் அழிவை தேர்ந்தெடுத்தார்கள், நன்மையை தேர்ந்தெடுக்காமல் தீமையை தேர்ந்தெடுத்தார்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் வாழ்வுக்குரிய ஆசீர்வாதத்திற்குரிய செயல்கள், காரியங்கள் பல இருக்கின்றன. ஆனால் பல நேரங்களிலே நாம் அழிவுக்குரியவற்றை தேர்ந்தெடுக்கின்றோம், தீமைக்குரியவற்றை தேர்ந்தெடுக்கின்றோம். தீமை என்பது எப்பொழுதும் பகட்டாக இருக்கும். அழிவுக்குரிய வழி என்பது எப்பொழுதும் ஆரவாரம் மிக்கதாக இருக்கும். அதிலே மயங்கி போய் நாம் விழுந்து விடுகின்றோம், நம்முடைய வாழ்வை இழந்து விடுகின்றோம். நன்மையான காரியங்கள் எவ்வளவோ இருக்கின்ற பொழுது ஏன் நாம் அழிவை தேட வேண்டும்? இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நம்முடைய ஆன்மாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே அழகாக சுட்டி காட்டுகின்றார். ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தம்முடைய ஆன்மாவை இழந்து விட்டான் என்றால் அவன் சேர்த்து வைத்த செல்வங்களினால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை என்று. நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வங்களையோ, அடைகின்ற சாதனைகளையோ, பட்டங்களையோ, பதவிகளையோ விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப் போவதில்லை. மாறாக நம்முடைய ஆன்மா மட்டும்தான் விண்ணகத்திற்கு செல்லும். அந்த ஆன்மாவை நாம் காத்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பாக தருகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் தருகின்ற செய்தியை ஏற்றுக்கொண்டு தவ காலத்தை ஆரம்பித்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை மட்டும் தேர்ந்தெடுப்போம், வாழ்வுக்குரியவற்றை மட்டும் தேர்ந்தெடுப்போம், இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பொழிகின்றவற்றை மட்டுமே தேர்ந்தெடுப்போம். தீமையை விலக்குவோம், அழிவுக்குரியதை விலக்குவோம், சாபத்துக்குரிய செயல்பாடுகளை விலக்கி நாம் நம்முடைய ஆன்மாவை காத்து கொண்டு வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருள் வரத்தை வேண்டி இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென்.